ஹாய், இன்னைக்கு நித்திலாஸ் கிச்சனில் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 இலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2ஆக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியோட கலர் மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. இதை ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி சாதம் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். புழுங்கல் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசினா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுருங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.